பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் 8ஆம் திருநாள் அன்று பெருமாள் இங்க எல்லைக்கரைக்கு எழுந்தருள்றார். பொதுவா பிரம்மோற்சவத்துல எல்லா எல்லைக்கும் பெருமாள் பிரவேசம் பண்றார். அங்கங்க தீர்த்தவாரி கண்டருள்றார். விருட்சி தீர்த்தம், அஸ்வதீர்த்தம், பலாச தீர்த்தம் என்று பெருமாள் அந்த அந்த இடத்துக்கு போய் தீர்த்தவாரி கண்டருள்றார் பெருமாள். இங்கேயும் எல்லைக்கரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தவாரி கண்டருளி மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். எழுந்தருளி சாயங்காலம் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வையாளியோட பெருமாள் மூலஸ்தானத்துக்கு எழுந்தருள்றார். சரி, எல்லைக்கரைக்கு எதுக்கு போறார் அப்படின்னா, பெருமாளும் தாயாரும் இங்க பிரணய கலகம் ஆறதுக்கு முன்னாடி பெருமாள் அரையர் முகமாக தாயாரிடத்தை சொல்லுவார், நான் மோதிரத்தை தொலைச்சிட்டேன், அதனால இந்த கொள்ளிடம் வழியாக வந்து ஆத்த சலிச்சு 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 நான் தேடிண்டே வந்து அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்தேன், மோதிரம் எனக்கு கிடைக்கல, இந்த மோதிரத்தை தேடுறதுக்காகத்தான் நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு பெருமாள் இடத்த சொல்லுவார். தாயார் இடத்துல அரையர் சம்வாதம் பண்ணுவார், நான் வந்து இங்கேருந்து போனேன், ஆக்சுவலா பெருமாள் உறையூர் போயிட்டு தான் வந்திருக்கார், அந்த உறையூர் போயிட்டு வந்த விஷயம் தாயாருக்கு தெரிஞ்சுடுத்து பெருமாளை வெள்ளையே நிக்க வச்சுட்டா, பெருமாளுக்கும் தாயாருக்கும் சம்பாதம் நடக்கிறது. பெருமாளுடைய பிரதிநிதியா அரையரும் தாயாரோட பிரதிநிதியா பண்டாரி சுவாமிகளும் பேசிப்பா. அப்போ இப்ப பெருமாள் சொல்றார், எதுக்கு எல்லைக்கரைக்கு போனேன், அங்க எல்லைக்கரைக்கு போனேன், மண்ணை சலிச்சேன், ஆத்தமெல்லாம் சலிச்சு பார்த்தேன், நான் தேடினேன், மோதிரம் கிடைக்கல அப்படின்னு ஒரு வைபவத்தை காட்டுறதுக்காக பெருமாள் எல்லைக்கரைக்கு போய் போறார் அப்படின்றது. எல்லாதோறும் பெருமாள் ராஜா தானே, எல்லைகளை காப்பாற்றுற உற்சவமாகவே அமையறதுனால பெருமாள் எல்லைக்கரைக்கு எழுந்துள்ளார் அப்படின்னு ஒரு வைபவம். இது ரொம்ப விசேஷமான வைபவம். அங்கிருந்து குதிரான பொருட்டு பெருமாள் இங்க எழுந்துள்ளார்.